பச்சை பயிறு இதை வந்து நம்ம காலையிலே ஊற போட்டுருணும். ஊற போட்டுட்டு நல்லா சாயந்தரம் வரைக்கும் ஊறட்டும்னு விட்டுருணும். சாயந்தரம் என்னன்னா இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு காட்டன் துணி வச்சுக்கோ. இது அப்படி இல்லைன்னா ஒரு துணிப்பை எடுத்துக்கலாம். துணிப்பை எடுத்து அந்த ஊறினதை அதுக்குள்ளே போட்டு நம்ம வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஊற வச்சு காட்டன் பேக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஊற வச்சு இந்த பேக்கில் அப்படியே போட்டுட்டேன். தண்ணி வடிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், பயிரெல்லாம் நல்லா முளை விட்டுடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம அவிச்சு சாப்பிடும் பொழுது இது வந்து ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும். ப்ரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்கும் நமக்கு. நம்ம டைரெக்டாக அவிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு முளை கட்டி அந்த பயிர் நம்ம சாப்பிட்டா நல்லது. இதை கூட நம்ம அப்படியே காய வச்சு நம்ம மாவு கோதுமை கூட அரைச்சி சப்பாத்திக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நாங்கள் சுண்டலாக செஞ்சு சாப்பிட போகிறோம்.